நலமாய் வாழ்வோம். இருதயம் சீராக இயங்க ஆலோசனைகளை வழங்குகிறார் இருதய நோய் நிபுணர் டாக்டர் டேனி அவர்கள். ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன்னா என்ன? அதாவது இருதயம் நமக்கு சீராக துடிக்கணும். சீராக துடிக்கணும்னா என்ன? ஒவ்வொரு பர்டிகுலர் கேப் விட்டு அந்த கேப் ஈவனாட்டு கரெக்டா துடிச்சிட்டே வரணும். மாறி துடிக்க கூடாது. அதாவது ஒரு கேப் 1 செகண்ட்ல வருதுன்னா அடுத்த கேப் 2 செகண்ட்ல வரணும். அடுத்த கேப் இன்னொரு 1 செகண்ட்ல வரணும். அடுத்த கேப் இன்னொரு 1 செகண்ட்ல வரணும். ஸோ அந்த கேப் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் 1 செகண்ட்ல வருது, திடீர்னு 1 செகண்ட் டிராப் ஆகி அடுத்து இன்னொரு 3வது செகண்ட்ல வருது, இல்ல இன்னொரு 5வது செகண்ட்ல வருது, இன்னொரு 10வது செகண்ட்ல வருது. அப்படி இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறதுக்கு பேர் தான் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கவங்களுக்கு நாங்க எதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, இது மாதிரி இருக்கவங்களுக்கு பக்கவாதம் வர சான்சஸ் ரொம்ப அதிகம். நார்மல் இண்டிவிஜுவலோட 10% கூடுதலா இருக்கும். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இருக்கவங்க எப்படி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இருதய துடிப்பு படபடபடான்னு அடிக்குது டாக்டர், எனக்கு ரொம்ப ஸ்பீடா அடிக்குது, நான் ஏதாவது கொஞ்சம் வேலை செய்தாலும் எனக்கு இருதய துடிப்பு, எனக்கு வெளியில அப்படியே இருதயம் துடிக்கிறது எனக்கு இங்க வரைக்கும் தெரியற மாதிரி இருக்குது, பக்கத்துல இருக்கவங்களே எனக்கு இருதய துடிப்பு தெரியுற மாதிரி அவங்க பார்ப்பாங்க, என்ன அதுக்கு பேர் பால்பிட்டேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உடனே போய் டாக்டரை பார்க்கறது நல்லது. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமனா இந்த வால்வ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரலாம். சில டைம் ஹார்ட் அட்டாக் இருக்கவங்களுக்கும் இப்படி வரலாம். ஹார்ட் ஃபெயிலியர்னால ஹார்ட் வீக்கம் போட்டு ஹார்ட் விரிவடைஞ்சவங்களுக்கும் இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரலாம். ஸோ பேசிக்கா ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலஸ் மற்ற நிறைய இடத்துல இருந்து வரும்பொழுது இந்த மாதிரி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் வரும். ஸோ இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்ஸ் பார்த்து, அதாவது நம்ம நாடி துடிப்பு பார்க்கும் பொழுதே நம்ம இதை கண்டுபிடிச்சு விடலாம். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. ரிதம் வேரியேஷன்ல நிறைய டைப்ஸ் இருக்கும் போதே அது என்ன டைப், அப்படி ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் தானா இல்லை வேற ஏதாவது ரிதம் டிஸ்டர்பன்ஸா அப்படின்னு பார்க்கறதுக்கு வி டேக் அன் இசிஜி. இசிஜி எடுத்து பார்க்கும்போது நம்ம இதை கண்டுபிடிச்சு விடலாம். ஸோ இசிஜி பார்த்த பிறகு நாங்கள் காமனாக என்ன பண்ணுவோம்னா எக்கோ பார்ப்போம். எக்கோவில் ஏதாவது வேல்வ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தென் ஸ்லோலி திஸ் வில் ஆல்சோ கம் டு நார்மல். இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. மருந்து கொடுக்கும் பொழுது ஒரு 10 பேர்ல 8 பேருக்கு இது நல்லா கண்ட்ரோல் ஆயிரும். அந்த 8 பேர்ல 4 பேருக்கு மாறி மாறி துடிக்கிறதே கம்மி ஆயிடும், கம்ப்ளீட்டா நார்மல் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த மாறி மாறி துடிக்கிறது மாறாமல் அந்த ஹார்ட் ரேட் வேகமா போறது கம்மி ஆகலாம். ஸோ அதுவும் அக்செப்டட். நமக்கு ரொம்ப வேகமா போனாதான் எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ ஸ்லோவா போச்சுன்னா தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். சரி, என்ன மெடிசன் கொடுத்தோம் எனக்கு கேட்கல, வேற என்ன பண்ணலாம் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is something called EP study, அதாவது எலக்ட்ரோபிசியாலஜிக்கல் ஸ்டடின்னு சொல்லுவோம். அதுல என்ன பண்ணுவோம், ஒரு கத்தீட்ரை நாங்க ரத்த குழாய் வழியா கொண்டு போய் ஹார்ட்ல வச்சு அது எந்த இடத்துல இருந்து இந்த ஸ்டிமுலஸ் வருது, எந்த இடத்துல இருந்து இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கூடுதலா வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை அப்ளேஷன் சொல்லுவோம். அப்ளேஷன் அதை கரிச்சு விட்டுருவோம். கரிச்சு விட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல இருந்து திருப்பி அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வராது. ஸோ திஸ் இஸ் சம்திங் நியூ விச் வி டூ. இதெல்லாம் பண்ணினாலும் காமன்னா நாங்க கொஞ்சம் மெடிசின்ஸ் கொடுப்போம். அந்த மெடிசின்ஸை கரெக்டா எடுத்தே தீரணும். மெடிசின்ஸ் எடுக்காம முடியவே முடியாது. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் அகெயின் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சது கரெக்டா பண்ணியாச்சுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. எல்லா ப்ரொசீஜர் பண்ணாலும் மெடிசனை கரெக்டா எடுக்கணும். ஸோ ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் இஸ் சம்திங் விச் ஒன்லி அ டாக்டர் கேன் டயக்னோஸ். நீங்க ஏதாவது வித்தியாசமா இருக்கு, படபடப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா உங்க பக்கத்துல இருக்க டாக்டரை கட்டாயம் போய் பார்ப்பது நல்லது. இருதயம் சீராக இயங்க ஆலோசனை